है, वालिदैन का हक क्या है, शौहर और बीवी का हक क्या है। इस तरीके से कुछ हुकूक हैं और कुछ हुदूद हैं। ये हलाल है, ये हराम है, ये जायज़ है, ये नाजायज़ है। तो दीन इस्लाम का अगर खुलासा देखा जाए तो वो कुछ हुकूक और कुछ हुदूद हैं। பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம் அஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலில் கரீம். இஸ்லாம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று நம்மளுடைய ஒரு சில வரையறைகள், நம்மளுடைய ஒரு சில கடமைகள். இந்த இந்த ரெண்டு சேர்ந்து தான் இஸ்லாமாக இருக்கின்றது. முதல் விஷயம் இருக்கிறதே அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு கொடுத்த ஒரு சில கட்டுப்பாடுகள். நாம் அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய கட்டளை, நாம் நம்முடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள். இந்த விஷயங்கள் ஒன்று. மற்றொன்று இருக்குதே ஒரு சில வரையறைகள் இருக்கிறது. एक इंसान जिसकी फितरत सलीम हो, सही हो, वो जिन चीज़ों को चाहता हो, उसकी तबीयत जिन चीज़ों को चाहती है, हमारा दीन ऐन उसी के मुताबिक है। वकीम वजह का दीन हनीफा फितरतल्लाही। तो हमारा दीन दीन फितरत है। इंसान की तबीयत जिन जिन चीज़ों को चाहती है, अल्लाह तबारक व तआला का दीन वैसा ही है। इसलिए कि ये दीन हमारा नहीं है, ये अल्लाह का अता करदा दीन है, ये मुनज़्ज़ल मिनल्लाह है। மனிதன் இருக்கின்றானே அவன் இயற்கைக்கு ஒப்பானவன். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபதரன்னாஸ் அலைஹா. அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகள், ஒரு சில இயற்கைகளை கொடுத்திருக்கின்றான். அதுதான் மனிதனுக்கு ஒரு வெற்றிக்கு காரணமாக ஆகும். எந்த எந்த விஷயத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு உட்பட்டு மனிதன் செல்வானோ அது அவனுக்கு ஈடேற்றத்துக்கு அடையக்கூடியதாக இருக்கும். तो एक बंदा, उसका हक सबसे पहले यह है कि वो अपने रब को माने, रब की माने। तो रब को मानना ये दिल का अमल है, जिसको अकीदा कहते हैं। इसका दुरुस्त रहना ज़रूरी है, इसके बगैर उसका ईमान ही मोतबर नहीं है। மனிதன் முதல் விஷயமாக அவன் அல்லாஹ்வுடைய கட்டளையை அவன் உள்ளத்தில் எடுக்க வேண்டும். இதுக்கு பேர் தான் அகீதா என்பதாக சொல்லப்படும். இந்த இந்த விஷயங்கள் உள்ளத்தில் இது சரியாகாத வரைக்கும் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமாக ஆகாது. इन अल्लाह की मानना ये पूरी शरीयत है। ये ज़ाहिरी अमाल हैं जिसको इंसान बजा लाना ज़रूरी है। ये इबादतें मुख्तलिफ़ तरीक़े की हैं, जानी भी हैं, माली भी हैं, दोनों का मजमुआ भी है। मुख्तलिफ़ औक़ात में, मुख्तलिफ़ जगहों में अल्लाह की बंदगी बजा ला जाती है। इन सब को करना एक मुसलमान पर ज़रूरी है। அல்லாஹ்வுடைய கட்டளைகள் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரதுக்கு பேர் தான் இபாதத்தாக இருக்கிறது. இந்த இபாதத் ஒரு சிலது நம்முடைய உடலை கொண்டு இருக்கும், ஒரு சிலது நம்முடைய செல்வத்தை கொண்டு இருக்கும், ஒரு சிலது ரெண்டையும் சேர்த்ததாக இருக்கும். இது அனைத்தையும் அந்தந்த நேரங்களில் நாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை கொண்டு வருவதுதான் இதுதான் இபாதத், இதுதான் ஷரியத்தாக இருக்கிறது. एक बंदा, एक गुलाम अपने आका का एहसान फरामोश नहीं हो सकता, एहसान मानता है। जब ये हकीकत है तो अल्लाह का एक बंदा अल्लाह की फरमाबरदारी करना ज़रूरी है, नाफरमानी न करे, अल्लाह के हुकूक और हुदूद को फरामोश न करे। ये पूरी ज़िंदगी का मसला है। तो पूरी ज़िंदगी इंसान को इन चीज़ों का पाबंद रहना है। மனிதன் அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கான்னு சொன்னால் அவருடைய எஜமானுடைய நன்றி அவன் மறப்பது இது மனித தன்மை கிடையாது. இதே போன்றுதான் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுத்த உபகாரத்தை நாம் அவனுக்கு பிரதிகடன் செய்ய வேண்டியது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது அவசியமாக இருக்குது. இதற்கு பெயர் தான் நம்ம சொல்லப்படும் அல்லாஹ் ஒரு சில கட்டளைகள், ஒரு சில கடமைகளை கொடுத்திருக்கின்றான். அந்த கடமைகளுக்கும் ஒரு சில வரையறைகளையும் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இதற்கு பேர் தான் இஸ்லாம் ஷரியத் என்பதாக சொல்லப்படும். अल्लाह से मोहब्बत का तकाजा यह है कि बंदा अल्लाह को कसरत से याद करे। जिसकी मोहब्बत दिल में होती है, इंसान उसको याद करता है, या मोहब्बत लाने के लिए दोबारा सहबारा बार बार मुकर्रर सकर्रर उसके नाम को ज़ुबान पर लाता है। तो वैसे ही बंदा अल्लाह को याद करे, ये उसका हक है, ये अल्लाह से मोहब्बत का तकाजा है।
மனிதன் அல்லாஹ்வின் மீது பிரியம் வைப்பதுடைய அடையாளம் என்ன? அல்லாஹ்வை பற்றி அதிகமாக சொல்லுவது. ஒன்று அல்லாஹ்வுடைய பிரியத்தின் காரணமாக சொல்வான், அல்லது அல்லாஹ்வுடைய பிரியம் வருவதற்காக வேண்டி சொல்லப்படும். உலகத்தில் ஒருவருடைய பிரியம் வந்து விட்டால் அவரை பற்றி பேசப்படுகிறது. இதே போன்றுதான் அல்லாஹ்வை பற்றி நாம் எந்த அளவு அதிகமாக நினைப்போமோ அந்த அளவு நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய முஹப்பத் வரக்கூடியதாக இருக்கிறது. हमने नमाज अदा की, अल्लाह का फरीज़ा है, हमने अल्लाह को याद किया। अक़ीमिस सलात लिज़िक्री, अल्लाह फरमाते हैं इसके अलावा भी उठते बैठते कसरत से अल्लाह को याद करो। या अय्युहल्लज़ीना आमनू ज़कुरुल्लाह ज़िक्रन कसीरा, और बतौर ख़ास वसब्बिहूहु बुकरतन व असीला, सुबह शाम अल्लाह की तस्बीह बयान करो। இப்பொழுது நாம் தொழுதோம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், என்னுடைய ஞாபகத்துக்காக வேண்டி வகீமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னுடைய ஞாபகத்துக்காக வேண்டி நீங்கள் தொழுதீர்கள் என்பதாக. நாம் நம்மளுடைய தொழுகை இருக்கிறது, இது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது. அல்லாஹ்வை நாம் நினைவு கூறக்கூடிய இடமாக இருக்கின்றது. இதே போன்று தான் அல்லாஹ் தஆலா மற்றொரு இடத்தில் சொல்லி காட்டுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذكرுல்லாஹ ذிக்ரன் கஸீரா, அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ர் செய்யுங்கள். குறிப்பாக அல்லாஹ் தஆலா வஸப்பிஹூஹு, நீங்கள் காலையிலும் மாலையிலும் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகின்றான். तो इंसान की फितरत जिन चीज़ों को चाहती है, तकाज़ा करती है, अल्हम्दुलिल्लाह हमारे दीन में उन सब की तालीमात है। மனிதனுடைய இயல்பை எதை விரும்புகின்றதோ அதை அனைத்து விஷயங்களும் தீன் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. बदन की ज़रूरत हो, जिस्म की ज़रूरत हो, रूह की ज़रूरत हो, ये सारी चीज़ें इसकी तालीम हमारे दीन में मौजूद है। உடம்புடைய தேவையாக இருக்கட்டும், உயிருடைய தேவையாக இருக்கட்டும், அனைத்து விஷயங்களை பற்றியும் दीनिல் சொல்லப்பட்டிருக்கின்றது. रूह की ग़िज़ा क्या है, रूह की दवा क्या है, रूह की शिफा क्या है, ये सब हमको बताया गया है। ये अल्लाह का जिक्र, ये रूह की ग़िज़ा है। ரூஹுடைய உணவு என்ன, ரூஹுடைய மருந்து என்ன, ரூஹ் எதனால் குணப்படும், இந்த விஷயத்தையும் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரூஹுடைய உணவு என்ன, அதுதான் திக்ராக இருக்கிறது. दिल बीमार होता है, उसके अंदर की बीमारियां हैं, खोट है, खराबियां हैं, इसको कैसे दूर किया जाए? अल्लाह फरमाते हैं वनुनज़्ज़िलु मिनल कुरआनि मा हुवा शिफा, तो कुरान में शिफा है, शिफाउन लिमा फिस सुदूर है, सीनों के रोग को, बीमारियों को दूर करता है। ये रूह का इलाज है। உள்ளத்திலும் சிந்தனையிலும் ஏற்படக்கூடிய நம்முடைய வியாதிகள் இருக்கிறது, இந்த வியாதியை போக்கக்கூடிய மருந்தும் இதுவும் திக்ராக தான் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா குர்ஆனை அல்லாஹ் தஆலா இறக்கி சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா குர்ஆனை ஷிஃபாவாக வைத்திருக்கின்றான். அல்லாஹ் தஆலா உள்ளத்துடைய நோயை இந்த குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் தஆலா நீக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. इसी तरीके से बदन की ज़रूरत है, खाना एक ज़रूरत है, पानी एक ज़रूरत है, ठिकाना एक ज़रूरत है, लिबास एक ज़रूरत है। ये इंसानी ज़रूरतें हैं, बशरी तकाज़े हैं। हमारे दीन में इन सब की तालीमात हैं। इस सिलसिले में भी हुदूद बयान किए गए हैं, हुकूक बयान किए गए हैं। இதே போன்ற உடலுடைய தேவைகள், நம்முடைய உணவாக இருக்கட்டும், நம்முடைய தண்ணீருடைய தியாகமாக இருக்கட்டும், நாம் இருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், நம்முடைய ஆடை உடையாக இருக்கட்டும், இது ஒவ்வொன்றும் மனிதனுடைய தேவையாக இருக்கிறது. இந்த தேவைகள் இதை எப்படி நிறைவேற்ற வேண்டும், இதனுடைய வரையறை என்ன என்பதும் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. इंसान को भूख लगती है, மனிதனுக்கு பசி ஏற்படுகின்றது. वो क्या करे? वो खाना खाए, उसकी भूख मिटेगी। அவன் என்ன செய்வான்? சாப்பிடுவான், சாப்பிடுறதுனால பசி தீங்குது. उसको प्यास लगती है, वो पानी पिए, उसकी प्यास दूर होगी। தாகம் அடிக்குது, அவன் தண்ணீர் மூலமாக அவனுடைய தாகத்தை தீர்த்துக் கொள்கின்றான். मौसम सर्दी का है, उसको सर्दी लग रही है, गर्म कपड़े पहने, उससे अपनी हिफाजत करे। குளிர்காலமாக இருக்குது, குளிர் அடிக்குது, அவன் அவனுடைய உடலை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி அவன் அதனுடைய சூடான ஆடைகளை அணிந்து அவனுடைய உடலை பாதுகாத்துக் கொள்கின்றான். ये फितरी चीजें हैं, இது இயல்பான விஷயமா இருக்கிறது. और हमारा दीन दीन फितरत है। நம்முடைய தீனம் இருக்கிறது, இதை தான் சொல்லி காட்டுகின்றது. फितरत अल्लाह ही लती फतरन्ना सालिहा, फरमाया उस फितरत पर जिस पर अल्लाह ने इंसान को पैदा किया है, उसी पर जमे रहो, उसी पर लगे रहो। அல்லாஹ் தஆலா எந்த ஒரு நோக்கத்துக்காக, எந்த ஒரு விஷயத்துக்காக உங்களை படைத்தானோ அதே விஷயத்தில் நீங்கள் ஈடுபாட்டுடன் இருங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். एक उम्र आती है, इंसान का एक तकाजा बेदार होता है। ஒரு வயது வருது, அப்ப மனிதனுக்கு ஒரு தேவையுடைய முன்னேற்றம் ஏற்படுது. उसे एक चीज की जरूरत महसूस होती है, அவனுக்கு ஒரு விஷயத்தின் பக்கம் தேவை அதிகரிக்கின்றது. उसका हलाल तरीका ही इस्लाम में निकाह कहा गया है, और
इसका इंतजाम फरमाया गया है। அதனுடைய ஹலாலான முறைதான் அதுக்கு தான் நம்மளுக்கு நிக்கா என்பதாக நம்ம சொல்லப்படும். देखिए, इंसान को भूख लगे, खाना ना मिले तो वो क्या करता है, दूसरों की चीज़ों पे हाथ डालता है, लूट घसेट करता है और चोरियां करता है, छीन झपट्टी खाता है। क्यों? इसलिए कि उसके पास कोई दूसरी जो है सूरत नहीं है। इसी तरीके से इंसान की जो ज़रूरत जिस वक्त की होती है, उसका सामान उसे नहीं मिलता है तो फिर वो दूसरे तरीके अपनाता है। மனிதனுக்கு பசி ஏற்படுகின்றது, சாப்பிடக்கூடிய சாப்பாடு இல்லை என்று சொன்னால் அவன் அதை திருடியோ மற்றவர்கள் அபகரித்தோ அவன் ஏதோ ஒரு ரீதியில் அவனுடைய பசியை போக்குவதற்காக வேண்டி அவன் முயற்சி செய்கின்றான். இதே போன்றுதான் ஒரு வயது வந்ததற்கு பின்னால் அவனுக்கு ஒரு தேவை ஏற்படுகின்றது. அந்த தேவையை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு தான் தீன் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. अब अगर इस उम्र में उसका जो तकादा है, ये अगर इसका इंतज़ाम ना हो तो फिर इंसान नाजायज़ और हराम तरीक़ों को अपनाता है। இந்த வயது வந்த விஷயத்தில் நம்மளுக்கு நிக்காஹுடைய தேவை வந்த விஷயத்தில் அவனுக்கு அதற்குரிய ஏற்பாடு இல்லை என்று சொன்னால் இதனால் தான் மனிதன் அவன் தடுக்கப்பட்ட விஷயத்தின் பக்கம் செல்லக்கூடியவனாக இருக்கின்றான். कुछ चीज़ें खराबियाँ होती हैं जो इंसान की ज़ात तक महदूद रहती हैं, लेकिन कुछ बुराइयाँ ऐसी होती हैं जो पूरे मुआशरे पर असर करती हैं। ஒரு சில விஷயங்களுடைய கெட்ட விஷயங்கள் இருக்குது, அது மனுஷனுடைய உடம்பில் மட்டும் மனிதன் ஒருவனை மட்டும் தாக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒரு சில தவறான விஷயங்கள் நம்முடைய சமுதாயத்தை தாக்கக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. अब निकाह एक बेहतरीन ज़रूरत है इंसान की। இப்ப நிக்கா திருமணம் இருக்கின்றது, இது மிகப்பெரிய மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக இருக்கிறது. अगर इसका इंतज़ाम ना होगा तो फिर दूसरा रास्ता खुलेगा, वो ज़िना का रास्ता खुलेगा और मुआशरा खराब होता चला जाएगा। இந்த நிக்காஹ் இருக்குதே, இதுதான் இது ஹலாலான ஜாயிஸான விஷயம். இது ஏற்படவில்லை என்றால் இதற்கு மாற்றமாக தான் விபச்சாரமாக இருக்கிறது. இதன் மூலமாக நம்முடைய சமுதாயத்துடைய இழப்புக்கு காரணமாகிவிடும். असल मकसद निकाह का क्या है? वो इंसानी नस्ल को जारी रखना है। अल्लाह तबारक व तआला ने निसाउकुम हर्सुल लकुम फरमाया, तुम्हारी बीवियां तुम्हारी खेती है, खेत में फसल उगती है। इसी तरीके से निकाह से नस्ल कायम होती है। நிக்காவுடைய நோக்கம் இருக்குதே, அது இந்த மனிதனுடைய சமுதாயத்தை இந்த ஜெனரேஷனை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், நிசாவுக்கும் ஹர்சுல் லக்கும், உங்களுடைய பெண்கள் அவர்கள் விளைநிலமாக இருக்கின்றார்கள், விளைச்சல் பூமியாக இருக்கிறது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். விளைச்சல் மூலமாக நாம் விவசாயம் செய்வதன் மூலமாக விளைச்சல் அதிகரிக்கின்றது. நிக்காஹ் மூலமாக நம்முடைய சமுதாயத்தை பெருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. अल्लाह ताला ने फरमाया, मिन कुल्ली शैइन खलकना ज़ौजैन, हर चीज़ में हमने जोड़े बनाए। ज़मीन आसमान एक जोड़ा है, इंसान पहनता है एक जोड़ा, तो लिबास का एक जोड़ा होता है, जूतों का चप्पल का जोड़ा होता है। ऐसी बहुत सारी मिसालें दी जा सकती हैं। अब एक जोड़े में एक फ़ायदा है। लिबास का जोड़ा इंसान पहनता है, अल्लाह तबारक व तआला हुन्ना लिबासुन लकुम व अंतुम लिबासुन लहुन्ना फरमाते कि औरतें तुम्हारा लिबास है और तुम उनका लिबास हो। कितनी प्यारी मिसाल है ये हो, या इससे पहले जो आयत पढ़ी गई निसाउकुम हर्सुल लकुम, बड़ी प्यारी ताबीर है। हज़रत अब्दुल्लाह इब्न अब्बास रज़ियल्लाहु अन्हु फरमाते हैं, इन्नल्लाह हय्युन करीमुन यकनी, अल्लाह सरापा हया, अल्लाह हया का सरचश्मा है, अल्लाह बहुत बाइज्जत ज़ात है, अल्लाह इशारे किनाये से बात को समझाते हैं। ये हर्सुल लकुम की मिसाल बहुत नाजुक है। बड़ी चीज़ को इसने अल्लाह तबारक व तआला ने समंदर को कूजे में समझकर इतनी सी आयत में इसको बता दिया है। वैसे ही मर्द और औरत को एक दूसरे का लिबास बताया है, उसके अपने फायदे होते हैं। அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா ஜோடியாக படைத்திருக்கிறான். ஹலக்னா ஸௌஜைன், வானம் பூமி, இது அல்லாஹ் தஆலா ஜோடியாக வைத்திருக்கின்றான். நம்முடைய ஆடைகளாக இருக்கட்டும், நம்முடைய செருப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாம் ரெண்டாகத்தான் இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா இதுதான் ஆடைகள், எப்படி ஆடை மனிதனுக்கு இதுக்கு தேவை, ஆடையும் அல்லாஹ் தஆலா மேல் கீழாடை என்பதாக எப்படி சொல்கின்றானோ இதே மாதிரி அல்லாஹ் தஆலா நிக்காஹ் பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா ஆண் பெண்ணுக்கு ஆடையாக இருக்கின்றான், பெண் ஆணுக்கு ஆடையாக இருக்கின்றான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இதே போன்று அல்லாஹ் தஆலா நிக்காஹ் பற்றி சொல்லும் பொழுது நிசாவுக்கும் ஹர்சுல் லக்கும், உங்களுடைய பெண்கள் உங்களுடைய
விவசாய நிலங்கள் பூமிகள் என்பதாக சொல்லப்பட்டதை இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா எப்பேற்பட்ட ஒரு நுணுக்கமான விஷயத்தை, அல்லாஹ் தஆலா மிகவும் கண்ணியமானவன், மிகவும் வெட்கமுள்ளவன். அல்லாஹ் தஆலா நம்முடைய இல்லறங்களுடைய வாழ்க்கையுடைய நுணுக்கத்தை அல்லாஹ் தஆலா எப்படி நம்முடைய சமுத்திரத்தை கூஜாவில எப்படி அதை ஒன்று சேர்த்து காட்ட முடியுமோ அல்லாஹ் தஆலா இந்த ஒரே வரியில வாழ்க்கையுடைய தாத்பரியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். अल्लाह लिबास के बारे में फरमाते हैं, या बनी आदम कद अंज़लना अलैकुम लिबासा, ऐ इंसानों हमने तुम पर लिबास उतारा है। तो लिबास अल्लाह की नेमत है। युवारी सौआतिकुम वरीशा, जिससे तुम अपनी शर्म की जगहों को छुपाते हो, खूबसूरती अपनाते हो। कितनी प्यारी ताबीर है। तो लिबास तो मर्द औरत का लिबास और औरत मर्द का लिबास है, जिसकी वजह से एक दूसरे की इज्जत और इफ़्फ़त की हिफाजत होती है, और निकाह ही की वजह से इंसान के अंदर हकीकी जीनत पैदा होती है। अल्लाह ताला அன்சல்னா அலைக்கும் லிபாசன், அல்லாஹ் தாலா ஆடையை அல்லாஹ் தாலா வானத்திலிருந்து நாம் இறக்கினோம். அல்லாஹ் தாலா சொல்றான், ஆடையை இறக்கி நாம் மனிதனை அலங்கரித்தோம். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு சொல்றான், யுவாரி மனிதனுடைய மர்மஸ்தானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. நிக்காஹுடைய உதாரணத்தையும் அல்லாஹ் தஆலா ஆடையை கொடுத்து, ஆண் பெண்ணை மறைக்கக்கூடியவன், பெண் ஆணை மறைக்கக்கூடியவன். இதை கொண்டு அல்லாஹ் தஆலா இந்த திருமணத்துடைய கண்ணியத்தை அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். तो ऐसा निकाह के जरिए से मर्द और औरत की इज्जत और इस्मत की हिफाजत होती है। ये सबसे बड़ी चीज है। लिबास इंसान के ऐबों को छुपाता है, वैसे ही मर्द और औरत एक दूसरे के ऐबों को छुपाए। लिबास ही वो शय है जिसके आगे इंसान का वजूद बेलिबास है, तो इंसान लिबास के आगे बेलिबास हो जाता है। वैसे ही मियाँ बीवी एक दूसरे के अयूब उनके सामने होते हैं, लेकिन उसको छुपाना ये हुस्न है, यही खूबी है। तो अल्लाह ने बड़ी प्यारी तशबीह दी है। लिबास इंसान को सर्दी गर्मी से बचाता है। सराबीला तकीकुमुल हर्र व सराबीला तकीकुम बासकुम फरमाया। तो वैसे मियाँ बीवी एक दूसरे को बचाए, एक दूसरे की हिफाजत करें। जो जैसे लिबास से इंसान को राहत होती है, इसी तरीके से निकाह की वजह से मियाँ बीवी को एक दूसरे को राहत मिले, सुकून मिले। लितस्कुनु इलैहा फरमाया। அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு ஆடை கொடுத்து கண்ணை கொடுக்கின்றான், அலங்கரிக்கின்றான். மனிதனுடைய குறைகளை அல்லாஹ் தஆலா மறைக்கின்றான். இதே போன்றுதான் அல்லாஹ் தஆலா இந்த ஆடையை கணவன் மனைவிக்கு சொல்லும் பொழுது, இதை கொண்டு கண்ணியமும், இதை கொண்டு பாதுகாப்பும், இதை கொண்டு ஒருவர் மற்றவருடைய குறையை மறைக்கக்கூடியவர்களாக கொண்டோம். மனிதன் ஆடையின்றி மனிதனே இல்லை. மனிதன் ஆடையின்றி அவன் மனிதனாகவே இல்லை. மனிதன் என்றாலே அவன் அவனுடைய ஆடை, அவனுடைய மறைவான இடங்களை, அவனுடைய குறைகளை அவன் மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்றுதான் ஒரு கணவன் மனைவிக்கு அவருடைய குறைகளை மறைக்கக்கூடியவர்களாக இருப்பதை கொண்டுதான் அல்லாஹ் தஆலா இந்த நிக்காஹுடைய கண்ணியத்தை கொடுக்கின்றான். இதே போன்று நிக்காஹ் இருக்கிறது, இது மனிதனுடைய சந்தோஷம், மனிதனுடைய மன அமைதிக்கு காரணமாக இருக்கிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. अल्लाह तबारक व तआला ने फरमाया, वलक़द अरसलना रुसुलन मिन क़ब्लिक वजअलना लहुम अज़वाजन व ज़ुर्रिय्या। हमारे हबीब, हमने आपसे पहले भी रसूलों के सिलसिले को जारी रखा और उनमें भी मियाँ बीवी और औलाद का सिलसिला जारी रखा। तो ये नबियों की सुन्नत है। அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக். உங்களுக்கு முன்னாடி அல்லாஹ் தஆலா ரசூல்மார்கள் அமைச்சான், அவர்களிடத்திலும் அல்லாஹ் தஆலா இந்த நிக்காவுடைய சில்சிலா வச்சிருந்தான். அதை கொண்டு குழந்தைகள் உருவாருது. இது இருக்கிறதே, இது நபிமார்களுடைய சுன்னத்தாகவும் இருக்கின்றது. अल्लाह के नबी सल्लल्लाहु अलैहि वसल्लम ने फरमाया, अरबउम मिन सुननिल अंबिया। चार चीजें अंबिया अलैहिस्सलाम की सुन्नत है। अल निकाहु वल हयाउ वत्ताअत्तुरु वस्सिवाक। चार चीजें, दो जाहिर की पाकी के लिए, दो बातिन की पाकी के लिए। तो बातिन की पाकी के लिए एक निकाह है, एक हया है, और जाहिर की पाकी के लिए एक खुशबू है और एक मिसवाक है। आपने फरमाया ये अंबिया अलैहिस्सलाम की सुन्नत है। तो दीन इस्लाम पाकीज़गी का दीन है, पाकी हमको सिखाता है। तो पाकी दिल से असल शुरू होती है, उसके लिए अल्लाह तबारक व तआला ने ये इंतजाम फरमाया। ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயங்கள் என்னுடைய சுன்னத்தாக இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு, ஒன்று நிக்காவாக இருக்கிறது, இரண்டாவது வெட்கமாக இருக்கின்றது, மூன்றாவது
எத்தர் நறுமணமாக இருக்கின்றது, நான்காவது மிசுவாக்காக இருக்கின்றது. ரெண்டு விஷயங்கள் நம்முடைய உள்ரங்கமாக இருக்கிறது. நம்முடைய நிக்கா, நம்முடைய வெட்கம், இது உள்ரங்கமாக இருக்கின்றது. ரெண்டு விஷயம் இருக்குது, நம்முடைய வெளிரங்கமாக இருக்கிறது. அது நம்முடைய நறுமணம், நம்முடைய அத்தராக இருக்கிறது. இப்ப இது நிக்காவை கொண்டு அல்லாஹ் தஆலா உள்ளத்துடைய உள்புற சுத்தத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான். தீனுல் இஸ்லாம் இது பரிசுத்தமான மார்க்கம், பரிசுத்தத்தை விரும்பக்கூடியதா இருக்குது. இந்த நிக்காவை கொண்டு அல்லாஹ் தஆலா மனிதனை பரிசுத்தப்படுத்துகின்றான். और एक दूसरे को निभाना, यही असल चीज। निकाह असल में है निबाह, एडजस्ट करना। तबीयतें मुख्तलिफ होंगी लेकिन साथ रहना, साथ जीना, यही खूबी की बात है। फूलों का गुलदस्ता होता है, मुख्तलिफ रंग के फूल होते हैं लेकिन सब जमा होते हैं, उसकी खूबसूरती बढ़ जाती है। मुख्तलिफ तबीयत के लोग एक साथ रहें, ये खूबी की बात है। तो वैसे मियाँ बीवी की तबीयत अलग हो सकती है लेकिन एक दूसरे के हुकूक को अदा करेंगे, निभाएंगे, तो ये रिश्ता बहुत खुशगवार होगा। நிக்காஹ் என்றாலே அரவணைப்புக்கு பேர் என்பதாகத்தான் சொல்லப்படும். நிக்காஹ் என்றாலே ஒருவர் மற்றவரை அனுசரித்து அரவணைத்து செல்வதற்கு பேர் தான் நிக்காவாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் மனிதனுடைய குணங்கள் அது பலமுறையாக இருக்கும். ஒரு பல மலர்களை சேர்ந்த பூ செண்டு எப்படி இருக்கின்றதோ, அதில் பல மலருடைய அதனுடைய நறுமணங்கள் எப்படி இருக்கிறதோ, இதுதான் மனிதனுடைய தன்மை. மனிதனுடைய ஒவ்வொருத்தருடைய நல்ல விஷயங்களை எடுத்து அதை ஒருங்கிணைக்கு பேர் தான் இஸ்லாமாக இருக்கின்றது. आज गलत फहमियाँ फैलाई जा रही हैं इस्लाम के बारे में। औरतों को हुकूक नहीं है, औरतों को इंसाफ नहीं है। अजीब व गरीब ताबीरात अल्लाह ने मुख्तसर अल्फाज में फरमाए, वलहुन्ना मिस्लुल्लज़ी अलैहिन्ना बिल मारूफ फरमाए। औरतों के हुकूक मर्दों पर हैं जैसे मर्दों के हुकूक औरतों पर हैं। उलमा इकराम तशरीफ फरमा है, पहले अल्लाह ने औरतों के हुकूक को बयान किया है, फिर मर्दों के हुकूक को बयान किया है। हिस्से में भी अल्लाह ने पहले ज़करी मिस्लु हज़्ज़िल उन्सयैन फरमाया, औरतों के हिस्से को असल ठहरा कर मसला बयान किया है। इसकी तफसीलात है, लेकिन इस्लाम में दीन इस्लाम में औरत का बहुत बड़ा मकाम है। पूरे कुरान को आप देख लीजिए, 114 सूरे हैं। सूरतुर रिजाल कहाँ है, कौन से नंबर का सूरा है, आप तलाश कर लीजिए, आपको नहीं मिलेगा। लेकिन सूरतुन निसा के नाम से सूरा है। सुभान अल्लाह, कितनी इज्जत इस्लाम ने औरतों को अता फरमाई है। இன்று இஸ்லாத்தை பற்றி தவறாக பேசப்படுகிறது. இஸ்லாத்தில் பெண்களுக்கு உரிமை இல்லை என்பதாக சொல்லப்படுகின்றது. நிச்சயமாக கிடையாது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல எந்தெந்த இடங்கள்லாம் சொல்றானோ, அல்லாஹ் தஆலா பெண்களை தான் முன்னிறுத்தி சொல்கின்றான். வலஹுன்ன மிஸ்லுல்லதி, முதலில் அல்லாஹ் தஆலா பெண்களை பார்த்து சொல்றான். எப்படி பெண்ணுக்கு கொடுக்க வேண்டுமோ அப்படி ஆணுக்கும் உடைய கடமைகள் இருக்கிறது. அதே போன்று வராசத்துடைய சட்டப்பட்டு சொல்லப்படுகிறது, பெண்ணுடைய சட்டத்தை பெண்ணுக்கு கொடுக்க வேண்டியதை அல்லாஹ் தஆலா அதை அமைத்துக் கொண்டு பெண்ணுக்கு என்ன கொடுக்கிறீர்களோ அதில் இரட்டிப்பாக நீங்கள் ஆணுக்கு கொடுங்கள் என்பதாக சொல்லப்படுது. இஸ்லாத்தில் தான் பெண்ணுடைய உரிமைகள், பெண்ணுடைய கட்டளைகள் பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தெளிவாக சொல்லி இஸ்லாம் பெண் உரிமையை உயர்த்துகின்றது. இதுதான் உண்மையாக இருக்கிறது. बस बात ख़त्म करते हैं। अजीज़ों से हमारी गुजारिश है, निकाह असल में है निबाह, इसको निभाएं, इंशाअल्लाह दुनिया और आखिरत आपकी संवरेगी, सादत नसीब होगी इंशाअल्लाह। अल्लाह ताला इन निकाहों को बाबरकत बनाए, अल्लाह कबूल फरमाए, खुशियाँ अता फरमाए, नेक साले औलाद का ज़रिया बनाए। खुशी के मौके पर इंसान एक्टिव रहता है, पेट को सुनने भी मुश्किल होती है। नौशा से बेकरार होते रहेंगे, मुंतज़िमिल बेकरार ही हो तो नौशा उससे बेकरार है। बात ऐसी है और मौजू ऐसा है कि उसको समेटना भी बड़ा हमारे लिए परेशान है। சொல்லப்பட்டுச்சு, அதாவது பெண்களுக்கு தான் இஸ்லாத்துல உரிமை இருக்குது. குர்ஆன்ல சூரத்து நிசா அப்படிதான் இருக்கு, தவிர சூரத்து ரிஜால் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல இல்ல. இப்ப நிக்காஹ் அப்படினாலே சொல்லுது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி அரவணைச்சுக்கு போறதுதான் இது. நேரம் சுருக்கமாக இருக்குது. நிக்காவுடைய மஜ்லிஸ்ல யார் விருந்தாளியா இருக்கிறாங்களோ அவங்க ரொம்ப பொறுமையா கேட்டிருப்பாங்க. அல்லாஹ் தஆலா இந்த மஜ்லிஸ் அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானா.